இந்த கிராமத்துல வீடுகளே நம்ம மாதிரி வளையும், ஆனா நிழல்கள் மட்டும் நம்ம மாதிரி நடக்க ஆரம்பிச்சா? இதுதான் டூன்பூர் கிராமத்துல நடந்த பேசும் நிழல் கதை. டூன்பூர் ஒரு விசித்திரமான கிராமம். இங்க வீடுகள் எல்லாம் ரப்பர் மாதிரி அடிச்சா பவுன்ஸ் ஆகும். இந்த கிராமத்துல வாழ்ந்தது ஒரு குண்டு பூனை, பேரு ஜம்போ. அதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு குட்டி எலி, மிக்கி. ஒரு நாள் இரவு ஜம்போ நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. நிலா வெளிச்சம் சுவர்ல விழுந்ததும் ஜம்போவோட நிழல் மட்டும் மெதுவா எழுந்து நின்னுச்சு. அந்த நிழல் சுவரிலிருந்து கீழே குதிச்சு ஃப்ரிட்ஜ் திறந்து கேக்கையும் மீனையும் திருடி தின்ன ஆரம்பிச்சது. மறுநாள் காலை ஃப்ரிட்ஜ் காலி. ஜம்போ, நான் டயட் இல்லையே, அப்புறம் யாரு சாப்பிட்டது? மிக்கி சொன்னது, இன்னைக்கு இரவு தூங்குற மாதிரி நடிப்போம், திருடன் யாருன்னு தெரிஞ்சிடும். இரவு வந்துச்சு. இருவரும் கண்மூடி நடிச்சாங்க. அப்போ ஜம்போவோட நிழல் சுவரிலிருந்து பிரிஞ்சு வந்துச்சு. ஆனா இந்த தடவை அது பூனை வடிவம் இல்ல, அது ராட்சத கருப்பு மை பொம்மை. நிழல் ஜம்போவோட வாலை பிடிச்சு இழுத்துச்சு. ஜம்போ ஓடுச்சு, நிழலும் ஓடுச்சு. ஜம்போ குதிச்சு ஓடுச்சு, நிழலும் காப்பி பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்துச்சு. அப்போ மிக்கி கவனிச்சது, கிராம மையத்துல இருந்த மந்திர மை பாட்டில் உடைஞ்சு கிடந்துச்சு. அந்த மை யார் மேல படுதோ அவங்க நிழலுக்கு உயிர் தரும். நிழல் ஒரு பெரிய கார்ட்டூன் கத்திரிக்கோளோட ஜம்போவை வெட்ட வருது. ஜம்போ, பயப்படாத, வெளிச்சம் இருந்தா நிழலுக்கு சக்தி இல்ல. பிரகாசமான டார்ச் லைட். வெளிச்சம் பட்டதும் நிழல் சுருங்கி ஒரு சின்ன மை துளி. மை மீண்டும் பாட்டிலுக்குள்ள. ஜம்போ நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. ஆனா கடைசியில ஜம்போ கண்ணாடி பார்த்தப்போ கண்ணாடியில இருந்த அவனோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணடிச்சு சிரிச்சது. நிழல் போச்சுன்னு நினைக்காதீங்க, அது எப்பவுமே பின்னாடியே தான். Don't forget to like, subscribe RJ Fairy World.